வணக்கம். நான் டைமண்ட் ராஜா வெள்ளையன், மாநில தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை. ஐயா, இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க 50 ஆண்டு காலமாக இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து குடியிருக்கிறாங்க. இங்க அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க குடியிருக்கிறாங்க. அதே போன்று இங்க ஒரு 400-500 கடைகளுக்கு மேல இந்த சட்டத்தினால பாதிக்கப்படுறாங்க. ஆகவே உடனடியாக இதை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த சீல் வைக்கும் அந்த நோக்கத்தை கைவிட்டு பொதுமக்களையும் இந்த கிறிஸ்துவ தேவாலயத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் அழைத்து இதற்கு என்ன தீர்வு என்று அரசு உடனடியாக ஆலோசிக்க வேண்டும். அதே போன்று யாரோ ஒருவர் தனிநபர் அவருக்காக இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வராங்க, இந்த தேவாலயத்தை இடிக்கணும்னு சொல்லி, சீல் வைக்கணும்னு சொல்லி. இதுக்கு இவ்வளவு போலீஸு, எதுக்கு அரசாங்கத்துக்கு இவ்வளவு செலவு? மக்கள் வரி பணம் தானே வேஸ்ட் ஆகுதுங்க. அதனாலங்க கொரோனா காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தேவாலயத்தில் இருக்கிறவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய உணவுப் பொருட்கள், காய்கறிகள், அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆலயத்தை வந்து இடிக்கலான்ட்டு வருவாங்க? இதை நிச்சயமா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்குதுங்க. அதே போன்று இது மட்டும் இல்லைங்க, ஒரு 400 கடைகள், அவர்களுடைய குடும்பம், அதே போல இங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள், அவர்கள் ஒரு 1000 குடும்பம் இருக்குங்க. இப்படி எல்லாரையும் விரட்டி விட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் என்ன செய்ய போறாங்க? உடனடியாக எங்களை கூப்பிட்டு இதை வந்து உடனே நிறுத்தணுங்க. உடனே கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குடியிருப்பு சங்கத்தினுடைய தலைவர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஓராண்டு காலம் அவகாசம் கொடுங்க, நாங்க வந்து இதுக்கெல்லாம் அப்ரூவ் நாங்க வாங்கிறோம், 1 வருஷம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன் இந்த 1 வருஷம் அவகாசம் கொடுக்க மாட்டாங்களா? 50 ஆண்டு காலம் சும்மா இருந்த அரசு இந்த 1 வருஷ காலம் மக்களுக்காக அவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக தரமாட்டாங்களா? தரக்கூடாதா? ஆகவே இதை கைவிட வேண்டும். நிச்சயமாக இதை கைவிட வேண்டும். கைவிடாவிட்டால் நிச்சயமாக மறைந்த எங்கள் தலைவர் சுதேசி நாயகன் அவர்கள் வழியிலே நிச்சயமாக இந்த நியாயம் கிடைக்கும் வரை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இங்கே ஆர்ப்பாட்டத்தில் இருப்போம், கடைசி வரை இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன்.